குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. மகன் தூய ஆவியின் திரிய ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் எல்லாவற்றையும் வாளின் வாய்க்கு இரையாக்கினார். தேசத்தை வேவு பார்க்க வந்த இருவரை யோசுவா அழைத்து, நீங்கள் அந்த வேசி வீட்டுக்குள் போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடியே அந்த ஸ்திரீகளை அவளை சேர்ந்த யாவரையும் காத்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த போராட்டத்திலே உறவுகளையும் சிந்தனைகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நாம் முன்வைத்து நடக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே சோர்வுகள் வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். வியாதிகள் நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நம்முடைய தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடுகிறோம். இங்கே யோசுவா அந்த மக்கள் அனைவரையும் விலங்குக்கு நேராக வாளின் வாய்க்கு, விலங்குகளையும் முதியவரையும் அனைத்து மக்களையும் அழிக்கின்ற ஒரு வாழ்வை பார்க்கின்றோம். C.S. லூயிஸ் என்பவர் இவ்வாறாக கூறுகிறார்: நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் கண் விழித்ததும் உங்கள் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் காட்டு விலங்குகள் போல வேகமாக உங்கள் சிந்தையில் பாயும். ஆனால் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி வீணான சிந்தனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு வேறொரு சத்தத்தை கேட்பதும் அதன் சித்தத்தை பெறுவதும் உன்னதமான அமைதியான வல்லமையான வாழ்வை அனுபவிப்பது ஆகும். இதை போன்றுதான் நாம் அமைதியான வாழ்வுக்கு அலுவலகங்களிலும் அநேக கவலைகள் தோன்றினாலும் அவற்றை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஜெபிக்கும்படி ஒரு தருணத்தை நாடி அந்த நாளின் செயல்களையெல்லாம் காரியங்களையெல்லாம் தேவனிடத்தில் ஒப்புவித்து விட வேண்டும். இது நம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று ருசித்து பாருங்கள். நம்முடைய இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒருவேளை நம்மை யார் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாலும், நமக்கு விரோதமாக யார் சூழ்ச்சிகள் செய்தாலும், நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு அவர்கள் முயற்சிகளை எடுத்தாலும் நம்முடைய சித்தம் அவைகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவ சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் கேட்கிறவர்களாக நாம் கடவுளோடு உறவு வைத்து காலை நேரத்திலும் செயல்களிலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நாம் தொடர்ந்து முன்வைக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு முயற்சியையும் கிறிஸ்து இயேசு வெற்றிகரமாக வாய்க்க பண்ணுவார். அந்த சிந்தனையோடு இந்த நேரத்தில் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய நாளை கிருபையாக உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த நாளுக்கென்று நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உலக பட்டினி நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த சிறப்பான நாளில் அநேக மக்கள் உணவுக்காக இன்றைக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். அநேக விலங்குகள் இன்றைக்கு உணவுக்காக தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு நாட்டுக்குள் புகுகின்ற அந்த விலங்கினங்களை நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலக பட்டினி நாள் என்று உணவு கிடைக்காமல் உலகத்தில் பெரும் கூட்டம் வீணடிக்கப்படுகிற அந்த நாளிலே பசியால் வாடும் 119 மக்கள் பசியால் வாடுகிறார்கள். உலக கணிப்பின்படி 2100 கலோரி கிடைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு 98% தான்
வளரும் நாடுகளிலே உணவு கிடைக்கின்றது. 50% குழந்தைகள் இறப்புக்கு காரணம் இந்த உணவு இல்லாமை. ஆகவேதான் அன்புள்ள ஆண்டவரே இயேசப்பா, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வீணான காரியங்களுக்கும் வீணான பெருமைகளுக்கும் எங்களுடைய உதவிகளை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்காதபடி மனித வளர்ச்சிக்கும் மாண்புக்கும் ஆண்டவரே உரியவர்களாக எங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இந்த நாளிலும் கேட்ட இந்த இறை சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் உம்மோடு நெருங்கி இருக்க, எங்களுடைய தேவையற்ற காரியங்களை உதறி தள்ளிவிட்டு முன்னான கிறிஸ்தவ விசுவாசத்தை நோக்கி பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.